உலகெங்கும் உள்ள ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு மோசஸின் இனிய வணக்கங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா மாசி மாத பலன்கள் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த மாசி மாதம்னாவே பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துக்கு மிகுந்த உகந்த மாதம் சொல்லுவாங்க. ஏன்னா கடந்த தை மாதம் பார்த்தீங்கன்னா கர்மங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருந்தது. அதனால தான் தை பிறந்தா வழி பிறக்கும் சொல்லுவாங்க. ஏன்னா தை மாதம் உங்களுடைய அந்த கர்ம காரியங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சீராக்கிட்டீங்கன்னா இந்த மாசி என்பது உங்களுக்கு நிறைய வாழ்க்கைக்கான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க ஒரு மாதமாக தான் இனி வரக்கூடிய மாதங்கள் இருக்கும் என்பதா தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாசி மாதத்தில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்மீக யாத்திரை செய்வது, இல்லை புதிய இந்த மந்திர உபாசனைகள்லாம் பெறுவாங்க இல்லையா, குரு மூலியமாக மந்திர உபாசனை பெறுவது, மேலும் புதிய கலைகளை கற்பது. அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாசி மாதத்தில் தான் ஏதோ ஒரு கலையை கற்றுக்கணும் அப்படின்னு வச்சுங்க. கலை மியூசிக்காக இருந்தாலும் சரி, அனைத்து கலை ஆயக்கலை 64 கலைகளையும் கற்கிறதுக்கு புதிதாக கற்றுக்கொள்வதுக்கு உகந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாதம் தான். இந்த மாசி மாதத்தில் தான் பார்த்தீங்கன்னா அந்த தீர்த்த நீராடல் அப்படின்னு சொல்லுவாங்க, புனித நீராடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புண்ணிய தீர்த்த அப்படின்னு சொல்லுவாங்களே, நிறைய கோயில்களில் போனீங்கன்னா இந்த மாசி மாதம் மகம் நட்சத்திரம் வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய அந்த தீர்த்தவாரி அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய சிவாலயங்களில் போயிட்டீங்கன்னா அந்த புனித நீராடுதல் இல்லை அந்த தீர்த்தவாரின்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே இந்த மாசி மாதத்தில் நடக்கும். ஸோ இந்த மாசி மாதம் வந்து ஆன்மீகத்திற்கும் நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்த பரிணாமத்துக்கு கொண்டு செல்வதற்கு உகந்த நற்பணிகளை செய்து நம்மளை மேன்மைப்படுத்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக தான் இருக்குது. ஸோ இந்த மாசி மாதத்தில் 12 ராசிக்காரர்களுக்கு இந்த கிரக நகர்வுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கும், எந்த விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும், எந்த இடத்த சரி பண்ணால் நம்ம வாழ்க்கை இன்னும் அழகாகும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாத பலன் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா மாசி மாதம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு வந்து ராசி அதிபதி வந்து 7ஆம் இடத்துல இருந்து உங்களை பார்க்குறாரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா குரு பார்த்தா கோடி நன்மைன்றதுனால நிறைய பேர் போட்டிருப்பாங்க, என்னங்க குரு பார்த்தா கோடி நன்மை, நீங்கள் ஒரு நன்மையும் நடக்கல, உங்களுக்கு பிரச்சனை வராமல் இருக்கிறதே மிகப்பெரிய நன்மை என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா பிரச்சனைக்கு அதாவது அடுத்தவர்களுக்கு அட்வைஸை ஓவராக சொல்லி அந்த அட்வைஸே உங்களுக்கு பிரச்சனை ஆகக்கூடிய ராசியில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி தான் டாப்பில் இருக்குதுன்னு சொல்ல முடியும். ஸோ மேலும் இந்த மாசி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு என்னென்னாக்கா தொழில் மாற்றத்திற்காக ஒரு முயற்சி செய்வாங்க. தொழில் வேலைக்காக தேடக்கூடியவங்க, வேலை மாற்றத்துக்காக தேடக்கூடியவங்க, இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட நண்பர்கள் வழியாகவே உங்களுக்கு வேலை என்பது இந்த காலகட்டத்தில் அமையும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி பார்த்தீங்கன்னா உங்கள் நண்பர்கள் வழியாக எடுத்து பாருங்கள். நீங்களாக சுய முயற்சி கம்பெனியாக தேடினீங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்காது. அதே உங்கள் பழைய நண்பர்கள் இருப்பாங்க, அவங்ககிட்ட நீங்கள் சொல்லி வச்சிங்கன்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு வேலை என்பது இந்த காலகட்டத்தில் வேலை ஆல்ரெடி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் வேலையில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வேலை கொடுத்துருவாங்க. நீ ஏற்கனவே நல்லா வேலை செய்கிறீங்க, இந்த வேலையும் சேர்த்து செய்யுங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா வேலை கொடுப்பதனால அதனால் நிறைய பேருக்கு வேலை பளு என்பது அதிகமாகும். இல்லை ஏற்கனவே நீங்கள் பெண்டிங் வச்ச வேலையை வந்து இந்த இவ்வளோ ஒரு நேரத்துக்குள்ளே செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு ஒரு டாஸ்க் கொடுத்துருவாங்க. ஸோ இதனால் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மன அழுத்தம் வந்து ஏற்படும். ஸோ மன அழுத்தம் ஏற்படும். மேலும் என்னென்னாக்கா மனம் பார்த்தீங்கன்னா இந்த காலையில் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் அதிகமான பொருளாதாரத்தை வளர்த்த அதிகமாக்கணும்னு சொல்லி நிறைய விஷயங்களில் ஈடுபடக்கூடிய தன்மைகளுக்கு. ஏன்னா கடந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட இஷ்ட தெய்வ வழிபாடு நிறைய பேர் சில கால பூஜைகள்லாம் பண்ணி அந்த இஷ்ட தெய்வ வழிபாடை போய் பார்த்துருப்பாங்க. ஆனால் அதனால் பிரச்சனை தான் வந்திருக்குமே தவிர இவங்க ஒரு ஆசைப்பட்டு ஒரு சிவாலயங்களுக்கு போகணும்னு நினச்சிருப்பாங்க. போயிட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா யார் கூட போனாங்களோ அவங்க கூடவே ஒரு பிரச்சனை வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இந்த கடந்த காலத்தில் நடந்திருக்கு. ஸோ அது எல்லாமே இப்போ மாறி அந்த உறவே இப்போ நட்பாக மாறுவதற்கு வாய்ப்புகள். ஏன்னா பிரச்சனை நல்லது கெட்டது மாறி தான் வந்துட்டு இருக்கும். புதுசாக ஒன்றும் வரப்போகிறதில்ல, சரிங்களா? ஸோ அந்த நாம் ஒரு ஆசைப்பட்டு ஒரு கோயிலுக்கு போகணும், அங்கே போய் நம்ம மன மகிழ்ச்சி கிடைக்கும்னு சொல்லி வருவோம். ஆனால் அங்கே போய் நமக்கு இருந்த மகிழ்ச்சியும் போயிருக்கும். ஸோ மீண்டும் அந்த கோயிலுக்கு போய் அந்த மன மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு காலகட்டம். அதுக்கு தான் ஜோதிடம் பாருங்கன்னு சொல்லுது. ஏன்னா எந்த காலகட்டத்தில் போனால் மகிழ்ச்சி கிடைக்கும், எந்த காலகட்டத்தில் போனால் நமக்கு பிரச்சனை வரும் தெரிஞ்சு போனோன்னா அப்போ நம்ம மகிழ்ச்சி எப்பொழுதும் நம்மக்கிட்ட இருக்கும். இதை வந்து அனைத்து ராசிக்காரர்களும் கொஞ்சம் உணர்ந்துக்கணுன்றதை நம்ம சொல்ல. ஏன்னா இந்த காலத்தில் என்னென்னாக்கா தம்பியே வந்து ஒரு அழுத்தமாக இருக்கும். தேவையில்லாத விஷயத்தில் போய் இன்வால்வ் ஆகிட்டு
பணத்தை கேட்டு ஒரே தொலை கொடுப்பாங்க, கொடுத்த பணம் இன்னும் திருப்பி வராது. ஸோ இந்த மாதிரி வந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா உறவுகளால் ஒரு சின்ன ஒரு அழுத்தம் என்பது ஏற்படும். பணம் கேட்டு நிறைய பேர் தொலை பண்ணுவாங்க, கொடுத்தாலும் பிரச்சனை, கொடுக்கலனாலும் அது திருப்பி வராது. ஸோ இந்த மாதிரியான நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஏற்படும். அம்மாவுடைய விஷயத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடல் நிலையில் கொஞ்சம் விரயங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுகள் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே இருந்த வியாதியை சும்மா இல்லாமல் அவங்க அதே வியாதியை பெருசாக்கிடுவாங்க. ஏன்னா உங்களுக்கு தொல்லை கொடுக்கணுன்றதுக்காகவே அவங்க வியாதி என்பது அங்கே பெருசாகும். அதுதான் அங்கே விஷயம். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, குறிப்பாக இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரங்க வந்து அம்மாவோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து நீங்கள் ஆரம்பத்திலே கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மன அழுத்தம் இல்லாமல் அந்த விரயம் இருக்கும். நீங்கள் கொடுக்காம விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மன அழுத்தமும் வரும், அதே விரயமும் நடக்கும். ஸோ அதனால் இந்த காலத்தில் அம்மாவுடைய நலனுக்காக, அம்மாவுடைய ஆசைகளுக்காகவோ, அம்மாவுடைய வாழ்க்கைக்காக ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் கொடுக்கணும். நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா வீடு வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் என்னக்கா புதுசாக வீடு, புது வீடெல்லாம் தேடினீங்கன்னா இந்த காலத்தில் கிடைக்காது. ஏற்கனவே கட்டி முடித்து ஏற்கனவே ஒருத்தவங்க அந்த வீட்டில் இருந்தாங்கன்னா அந்த வீடு தான் உங்களுக்கு அமையும். நீங்கள் வாடகைக்கு போனாலும் சரி, சொந்த வீடு வாங்கினாலும் சரி, கண்டிப்பாக அந்த வீடு தான் உங்களுக்கு அமையும். ஸோ ஏற்கனவே பழைய வீடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஏன்னா நிறைய தனுசு ராசிக்காரர்கள் என்னக்கா இந்த புதிய வாகனத்தை வாங்கி பிரச்சனை மாற்றவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. என்ன தனுசு ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டமான விஷயமே பழைய வாகனம் தான். பழைய வாகனத்தை வாங்கி பாருங்கள், உங்களுக்கு அது யோகமாக இருக்கும். திடீர் 1-2 வாகனம் வாங்கிடுவாங்க. அதே புது வாகனத்தை வாங்கியிருப்பாங்க, 10 நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடு போட்டுருவாங்க. எங்கேயாவது போய் தேய்ச்சி ஒரு அடிப்பட்ட ஒன்று பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு பெரிய நான் ஆசைப்பட்டு வாங்கினது இப்படி ஆகிப்போச்சு, அப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லி புலம்பக்கூடிய தன்மையும் தனுசு ராசிக்காரர்கள் நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம். அதனால் தனுசு ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் வாகனம் வாங்குறீங்க, வீடு மாற்றம் செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக பழைய விஷயங்கள், அதாவது ரொம்ப பழசு டேமேஜ் கண்டிஷன் நான் சொல்ல, கொஞ்சம் ஒரு வருஷம் 2 வருஷம் அந்த பழமையான விஷயங்களை தேடி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மைக்குள்ளே இருக்கிறதுனால சொல்கிறேன். மேலும் இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கக்கூடிய ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி கடன் வாங்கல சும்மா இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா தனுசு ராசி ஒரு கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆயிடுச்சுன்னு ஒரு கார்டு ஒன்று வரும், இல்லை உங்களுக்கு லோன் ஏதாவது சாங்ஷன் ஆயிடுச்சுன்னு வரும். ஸோ அதனால் இந்த ஆன்லைன் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஆன்லைன் மோசடியில் பணத்தை இழக்கக்கூடிய தன்மையும் இருக்குது, சரிங்களா? ஸோ அதனால் சில விஷயங்கள் ஆசை வார்த்தைகளை நம்பி போகாமல் இருந்தீங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சுற்றத்தாருடன் சேர்ந்து எங்கேயாவது ஒரு பயணம் ஒரு மூவி போகிறது, இல்லை ஒரு ரெசார்ட்டு போகிறது, இல்லை ஒரு பீச் போகிறது, இந்த மாதிரியான நிகழ்வுகளும் கண்டிப்பாக இருக்கும். நிறைய என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தனுசு நிறைய ஆன்மீக பயணங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தை பயணம் செய்து குடும்பத்துடனோ இல்லை நண்பர்களுடனோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கும். அதே போல் நிறைய சுப நிகழ்வுகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க தான் 24 ஹவர்ஸ் பிஸியாக இருக்காமல் ஒன்று கோயிலுக்கு போவாங்க, இல்லை கல்யாணத்துக்கு போவாங்க, மீதி பேரில் சும்மா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒருத்தவங்க கூட கூப்பிட மாட்டாங்க. ஆனால் தனுசு ராசிக்காரங்களை மட்டும் இன்விடேஷன் வரும். எவனுக்கோ கல்யாணம் ஆனால் கூட வீடு தேடி வந்து இன்விடேஷன் வச்சுட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சுப நிகழ்வுகள் பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்பது இருக்குது. அதே போல் நிறைய கும்ப அபிஷேகம், கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு கும்பாபிஷேகம், கோயிலில் திருவிழான்னும் போது முதல் இன்விடேஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஏற்கனவே அந்த இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெம்பராக கூட இருக்க மாட்டீங்க, ஆனாலும் உங்களுக்கு வந்து ஒரு இன்விடேஷன் அனுப்பிச்சு உங்ககிட்ட ஒரு நன்கொடை கொடுங்க, இந்த மாதிரியான வாய்ப்புகள் என்பது இருக்குது. ஸோ தனுசு ராசிக்காரர்கள் எப்பொழுதும் தன் வாழ்க்கையை வளமாக்கிக்கிறோன்னா ஏதாவது ஒரு சில பொருளாதார தர்மம் சார்ந்த விஷயம், பொருளாதார தர்மங்களை செய்யும் போது உங்கள் வாழ்க்கை வளர்ந்து கொண்டே இருக்கும். அது சரியான விஷயத்துக்காக இருந்தால் சிறப்பு. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா போதும், உங்கள் வாழ்க்கை எப்பொழுதும் ஹாப்பியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.